ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. மக்களே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலுடைய பேரை மாற்றிடுவோம். இந்த வீடியோவிலேருந்து, இந்த விலாக்லேருந்து நம்ம பேர் நாகூர்ஜி விலாக் அப்படின்னு பேரை மாற்றுறோம். பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நண்பர்களோடு சேர்ந்து ஒரு நாள் மஹ்ரிப் தொழுகைக்காக போயிருந்தோம். எங்கே போயிருக்கோம் அப்படின்னா, மதினா பள்ளிக்கு, மஸ்ஜித் நபவிக்கு போயிருக்கோம். மதினாவில் இருக்கிற மஸ்ஜித் நபவிக்கு மஹ்ரிப் தொழுகைக்கு போய்கிட்டு இருக்கோம். அந்த ரோடு தான் போய்கிட்டுருக்கோம். ரோட்டில் இருந்து தான் எடுத்துருக்கோம் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா சலாம் ரோடுன்னு சொல்லுவாங்க. பாப் சலாம் கேட்டு. ஒவ்வொரு ரோடுக்கும் ஒரு பேர் இருக்கும். அது சலாம் கேட்டு. நம்ம நண்பர்கள் பார்த்திங்கன்னா, நம்ம புதுமடம், பாம்பன், அப்புறம் கேரளா ஒரு ஆள், அங்கிட்டு திருநெல்வேலி பாளையங்கோட்டை ஒரு ஆள், அப்படி 3-4 பேர் 5 பேர் போனோம். இன்னொரு ஆளை காணோம், முன்னாடி போயிடுச்சு. ஒரு ஆள் 6 பேர். பார்த்தீங்கன்னா மஹ்ரிப் நெருங்க மக்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. போய்கிட்டு இருக்காங்க தொழுகைக்கு. நம்ம காரில் தான் போனோம். கார் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் விட்டாச்சு. கிட்டத்தட்ட பள்ளியிலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கும். தூரமாகவே விட்டாச்சு. ஆனால் பக்கத்தில் கொண்டு போய் விட முடியாது. அண்டர் கிரவுண்டில் பார்க்கிங்கில் விடலாம். ஆனால் பார்க்கிங்கில் போயிட்டு வெளியே வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். டிராஃபிக் ஓவராக இருக்கும். அதனால் என்ன பண்ணியிருக்கோம், வெளியே விட்டுட்டு அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கோம். நல்லா இருந்துச்சு. அந்த சூரியன் மறையிற நேரத்தில் மஹ்ரிப் டைமு செம்மையாக இருக்கும். எத்தனை முறை நம்ம போனாலும் சரி, திரும்ப பார்க்க அவ்வளோ அழகாக ஒரு பரவசமாக இருக்கும். ஏன்னா மதினா பள்ளிக்கு வரணுங்கிறதே பல பேருடைய கனவாக இருக்கும். நம்ம பக்கத்துலேயே இருக்கனால ஓரளவு பக்கம். அடிக்கடி வரலைனாலும் எப்போயாவது ஒரு டைம் வந்துட்டு போயிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா மஹ்ரிப் தொழுகை வந்தோம். போய்கிட்டு இருக்கோம் பாருங்கள். என் கூட எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் பாளையங்கோட்டை. பேர் என்ன? பீர் முகமது. திருநெல்வேலி பாளையங்கோட்டை பள்ளிக்கு பக்கத்தில் வந்துட்டோம். முன்னெல்லாம் இது வரைக்கும் வரலாம், கார் கொண்டு வந்துட்டு பார்க் பண்ணலாம், பஸ்ஸு வரும். இப்போ அப்படியே எல்லாம் பார்க்கிங்க்கு நடைபாதையை மாற்றிட்டாங்க. நிறைய டெவலப் பண்ணதுனால வண்டிக்கு இடம் கிடையாது பார்க் பண்ணுறதுக்கு. பார்க்கிங்னு உள்ள அண்டர் கிரவுண்டில் இருக்கும். அங்கே காசு கட்டிட்டு போகணும். காசு பிரச்சனை கம்மி தான். என்னென்னா விட்டுட்டு தொழுவு முடிச்சுட்டு வெளியே வரும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் என்ன பண்ணுறது, கொஞ்சம் தூரமாக விட்டோம்னா நம்ம பாட்டுக்கு நடந்து போயிட்டு ஜாலியாக போயிடலாம் அப்படின்ட்டு அப்படியே பேசிக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சு இந்த ரோட்டில் வந்து, பல வருஷம் ஆச்சு. முன்னாடி வருவோம் இந்த ரோட்டில் அடிக்கடி. வெள்ளிக்கிழமைலாம் தொழுகைக்கு. இப்போ ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கோம். பக்கத்தில் வந்துட்டோம். பார்த்திங்கன்னா இது நான் ரொம்ப ஒரு 2-3 வருஷம் கழித்து வர்றதுனால இந்த இடமே நிறையா மாறி இருந்துச்சு. ஒரு மணிக்கூண்டெலாம் வச்சுருந்தாங்க பாருங்கள், கிளாக் டவரு நல்லா இருந்துச்சு. அது பெருநா முடிஞ்ச நாளில் அந்த லைட்லாம் கட்டியிருந்தாங்க. இது வைப்பு செம்மையாக இருந்துச்சு. பெருநா முடிஞ்சு 2-3 நாள் கழித்து தான் வந்திருந்தோம். வர்றது எதுக்கு? உம்ரா, ஹஜ், இபாதத்தா எல்லாம் செய்யணும். உள்ளே போயிட்டு இங்கே காபத்துல்லா பக்கத்தில் நின்றுக்கிட்டு இது சூப்பராக இருக்கு. இங்கே இருந்து பாரு அழகா. காணாம நம்ம குரூப்பில் வந்தது நயீமை காணும்.
பறவையும் போயிரும் போல இன்னும் கொஞ்ச நாள்ல நரம்பு கட் ஆயிரும். சூப்பர் எங்க ஏரியா கண்டு பூரா நரம்பு கட் ஆயிரும். பார்த்து எடுக்கணா நல்லா இருந்தனால எடுத்து வந்தேண்ணா. நல்லா இருக்கு. நிற்கும் அது நிற்காதுங்க கால் கூட அது நல்லா இல்லையோ? ஏர்போர்ட்ல ஆமா என்ன உள்ளதா இருக்குது? கொச்சி உள்ளதா? எடுத்துட்டு வாங்க, 5 கிலோ தந்துடுறேன். நீ இதெல்லாம் வாங்கலையா? அங்கே பேர் சாய் வித்து எத்தனை வாட்டி தான் வாங்கிட்டு போகுது? ஒவ்வொரு தடவையும் வாங்கினேன். ஒரு தடவை தானே அதே ஆள் தானே அங்கிளுக்கு போகுதா ஃப்ரெண்டில் போகுதுங்க வாங்கு. அப்படித்தான் போகும். இது ஃப்ரெண்டு இது போகாது. எடு எடு கரெக்டாக இருக்குது. ஆய் சொல்ல